கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நிக்க வச்சதுக்காக கர்த்தருக்கு கோடான நன்றி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல ஐசியூனா என்னன்றத நாங்க அன்னைக்குதான் எங்க லைஃப் முதல்ல பார்த்தோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஒரு விஷயங்கள்ல வந்து நேர்த்தியா நிதானமா யோசிச்சு எடுக்கிற குடும்பம், சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பத்துல திடீர்னு எங்களோட தகப்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுது. சோ நாங்க நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா உடம்பு வந்து எங்களுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. நிறைய விஷயங்கள் நாங்க ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஆனா சடனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா அவரால் மூச்சு விட முடியல, ப்ரீத் பண்ண முடியல. சோ அந்த இடத்துல வந்து நாங்க உடைஞ்சிட்டோம். ஏன் உடையிறோம்னா எங்களை எல்லாரையும் அவர் தான் பாக்குறாரு. ஒரு தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிட்டாரு, ஒரு தகப்பன் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாமே அவர் தான் அப்படின்னும் போது அவரே அங்க உடைஞ்சி அவராலே ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் தானே, அவருக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும். அப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியல. நான் சும்மா நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு பயந்தான் முடியும். எனக்கு அவ்வளவு விஷயத்துக்கு நான் பயப்படுவேன். சின்னதா எதனா ஒரு லைட் பார்த்தாலும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயந்த சுபாவமா இருந்த என்ன அந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்ன உருவாக்குறேன். சோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்பாவால பிரீத் பண்ண முடியல, எங்களால முடிஞ்ச ட்ரை நாங்க பண்றோம், எங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த நாங்க பண்றோம், நீங்க உங்களுக்கு எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை நீங்க வணங்குங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 டாக்டர்ஸ் ஒரு 4 டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க, அவங்களே சொல்றாங்க எங்களால முடிஞ்சது நாங்க பண்றோம், உங்க தெய்வத்தை நீங்க வணங்குறதா வணங்குங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா மைண்ட் எதுவும் ஓடல, பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும், எல்லாம் கரெக்டா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஆனா ஒரு ரியாலிட்டி வரும்போது, ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது தான் நம்ம கூட யார் இருக்காங்க இல்லைன்றத நம்ம உணர முடியும். சோ அந்த உணரும் போது பாத்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து எனக்கு கொண்டு வந்துருச்சு. எனக்கு வந்து என்ன ஹேண்டில் பண்ண முடியல, என்ன பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் மூலியமா தான் ஒரு விஷயத்த பேசணும், ஆனா நம்மளால அதை பண்ண முடியலையே, நம்ம என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் அழாத நாள் இல்லை. அந்த 3 நாள் வந்து எப்படி கடந்து வந்தேன்றது என் கூட இருந்த என்னோட ரிலேஷன்ஸ்க்கு தெரியும், நாங்க எப்படி அழுதோம்னு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே நாங்க சின்ன வயசுல இருந்து உங்களை தான் நம்புறோம், நீங்க தான் உண்மையான தெய்வம்ன்றத நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படி இருந்து நீங்க உண்மையான தெய்வமா இருந்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தை உண்மைனா, நீங்க மறிச்சு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஒரு விஷயம் வந்து இப்ப உண்மையா 2000 வருஷம்க்கு அப்புறமும் ஒன்னும் பேசுறாங்கன்னா அது உண்மைனா எங்க அப்பாவை நீங்க பழக வைங்க, அவர் உயிரோட வரணும், நாங்க பார்க்கணும் ஆண்டவர். இது எங்க போனாலும் சாட்சி சொல்லுவோம்ப்பா, இயேசு உயிரோட கூட இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லணும்ப்பா எல்லார்கிட்டையும். அப்படின்றத நான் விசுவாசித்து அப்பா நீங்க பாத்துக்கோங்க, நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்களே மறுபடியும் உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, எடுக்காத டெஸ்ட் இல்லை, பன்றி காய்ச்சலா இருக்கும், பறவை காய்ச்சலா இருக்கும். ஏன்னா ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கூலி வேலை செய்யற ஒரு தொழிலாளி அப்பா. சோ அந்த வேலை இருக்கிற இடத்துல பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே எனக்கு பயம் அதிகமாகுது, என்னால நிக்க முடியல. சோ இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு என்னோட கடைசி ஹோப் லாஸ்ட் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசும்போது நான் ஜெபம் பண்ணி 3ஆவது நாள்ல இன்னும் 2 டேஸ்ல வந்து அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்றேன். எனக்கு நிச்சயமா வந்து நான் அதை வந்து நம்பவே இல்லை, இவ்வளவு ஒரு பவர்ஃபுல் காடா, எப்படி நான் வந்து நான் இவ்வளவு நாள் நான் எப்படி நான் விட்டுட்டேன். ஏதோ ஒரு நான் கிறிஸ்தவன் அப்படின்றத வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், காலையில எழுந்துக்கிறோமா, அம்மா அப்பா வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஜெபம் பண்றோமா, அவங்க முன்னாடி ஒரு நல்ல பையன் ஒரு நடிப்பை ஒண்ணு போடுறோமா அப்படின்றது போகும்போது அவரு கதைகளை கேட்டிருக்கேன். ஆண்டவர் வந்து உண்மையான தெய்வம் இது மாதிரி அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான், நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து உடைஞ்சி போகும்போதுதான் அவருடைய வார்த்தை நம்மளை எப்படி வந்து தூக்குதுன்றதை வந்து உண்மையில நாங்க உணர்ந்தேன்.
எங்க அப்பா எனக்கு ஜீவனோட கூட இருக்கிறாரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க கூட வருவார். இதுக்கு ஆண்டவர் என்ன சாட்சியா வரதுக்காக கர்த்தருக்கு போடான்னு நன்றி.